பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மஸ்ஜித் சேவை குழுவின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை காலை ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு திருப்பூர் கோம்பை தோட்டத்தில் உள்ள மதினா மஸ்ஜிதில் ஓர் சிந்தனை சுரங்கம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதாவது ஆலோசனை கூட்டம். இந்த ஆலோசனை கூட்டத்தில் சமுதாயத்தில் நாம் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து மஸ்ஜிது நிர்வாகிகள், இமாம்கள், மஸ்ஜிது சேவை குழுவின் ஒருங்கிணைப்பாளர், ஒத்துழைப்பாளர், அபிமானிகள் என பலரும் கலந்து கொண்டு ஆலோசனைகள் வழங்குவதும் அதை அந்தந்த மாதங்களில் செயல்படுத்துவதும் வழக்கம். இந்த கூட்டத்தில் யார் வேண்டுமென்றாலும் வந்து கலந்து கொள்ளலாம். இந்த சமூகத்தில் செயல்படுத்த வேண்டிய திட்டங்களை அங்கே ஆலோசனைகளாக வழங்கலாம். அந்த வகையில் கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற கூட்டத்தில் கடந்த 8 ஆண்டு காலமாக ஈரோடு மஸ்ஜித் சேவை குழுவின் சார்பாக வெற்றி பெற்ற இலவச காய்கறி திட்டத்தை நாம் திருப்பூரில் செயல்படுத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது. முழு உலகமும் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு கருவேப்பிலையை உருவாக்க முடியாது, ஒரு முள்ளங்கியை உருவாக்க முடியாது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மண்ணை பிளந்து கொண்டு மக்களுக்கு அதை இலவசமாக வழங்குகிறார். அல்லாஹ் இலவசமாக வழங்கினாலும் கூட விவசாயிகளின் உழைப்பு அபாரமானது. குடும்பத்தோடு விவசாயிகள் உழைத்து அதை அந்த பயிரை விவசாயம் செய்து மக்களுக்கு வழங்குகிறார்கள். அது மார்க்கெட்டுக்கு வந்தவுடன் பணம் படைத்தவர்கள், பணம் உள்ளவர்கள் அந்த மார்க்கெட்டுக்கு சென்று புத்தம் புது காய்கறிகளை, ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ்களை வாங்கி செல்லுவது அன்றாட நடைமுறை. ஆனால் காசில்லாத ஏழைகளோ அதை வாங்குவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் அல்லாஹ் ஒட்டுமொத்த மக்களுக்கும் அவன் கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட்டான். பணம் இருப்பவர்கள் வாங்கி செல்லுகிறார்கள். பணம் இல்லாத மக்கள், வாடிய மக்கள், அவர்களுக்கு அது வந்து அடைவதில்லை. மாறாக அந்த காய்கறிகள் அழுகி போய் கீழே கொட்டப்படுகிறது. வாடிய மக்களுக்காக அந்த விற்க தகாத, உண்ண தகுந்த வாடிய காய்கறிகளை வழங்குவது என்று மஸ்ஜித் சேவை குழு முடிவு செய்து இன்று மார்க்கெட்டிற்கு சென்று விற்காத காய்கறிகளை எல்லாம் வசூலித்தால் அது ஒரு லோடாகிவிட்டது. அதை கோம்பை தோட்டத்தில் உள்ள மாவட்ட தலைமை அலுவலகத்திற்கு கொண்டு வந்து அங்கிருந்து மணிகாரம்பாளையம், நாச்சிபாளையம் போன்ற பகுதிகளுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு சென்றடைவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. வியாபாரிகள், விவசாயிகள், மஸ்ஜித் சேவை குழுவினர், ஏழை எளியோர் என எல்லோருக்கும் இது மன மகிழ்வையும் நிறைவையும் தந்தது. இதில் ஒரே செலவு ஆட்டோ வாடகை மட்டும்தான். அதற்கு நாம் யாராவது ஒருவர் பொறுப்பேற்றுக் கொண்டால் இந்த செயல் திட்டம் நிற்காமல் அனுதினமும் நடந்து கொண்டே இருக்கும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால்.